முதல் மாதம் சம்பளம் போட்டாச்சு. ஒரு செகண்ட்ஸில் ஒரு வண்டி எடுத்தாண்ணா. நம்ம யாரை கூப்பிடலாம்? நம்ம ராஜ் இருக்காப்புல மச்சான், கூப்பிடுவோம். ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள. அந்த இங்கே மாப்பிள்ள கோயிலாண்ட இருக்கேன். இல்லை மாப்பிள்ள முதல் மாதம் சம்பளம் போட்டிருக்காங்க. அப்படியா? சரி மாப்பிள்ள. ட்ரீட்டா? புதுசாக ஒரு செகண்ட்ஸில் ஒரு வண்டி எடுக்கலான்னு இருக்கேன். ஏன் மாப்பிள்ள? எடுத்துக்கலாம்ல? இல்லை மாப்பிள்ள, ஐயா அதெல்லாம் தலைவலி மாப்பிள்ள. செகண்ட் இப்போதைக்கு நம்ம இருக்கிற லோ பட்ஜெட்டுக்கு செகண்ட்ஸில் எடுத்தால் தான் மாப்பிள்ள உண்டு. ஓகே மாப்பிள்ள, ஓகே மாப்பிள்ள. இத்தனை பேரை விட்டு நீ என் பேரை வந்து நீ சூஸ் பண்ண பார்த்தியா மாப்பிள்ள? அதுக்காகவே நல்ல வண்டி எடுத்துறேன். சரி 10 நிமிஷம் நீ வெயிட் பண்ணு. மாமா ஆண்டிவே நல்ல வண்டி எடுத்து. சரி மாப்பிள்ள, நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் வந்துடுறேன் மாப்பிள்ள. 10 நிமிஷத்துல வரேன். சரி மாப்பிள்ள. ஓகே மாப்பிள்ள. 1 hour later. நான் 10 நிமிஷத்துல வரேன்னா இன்னும் 1 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஆளை காணோம். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. வெயிட் பண்ணுவோம். இங்கே நிற்கிறேன் பாரு. மாப்பிள்ள 1 மணி நேரம் ஆச்சு. 10 நிமிஷத்துல. சரி, என்ன பட்ஜெட்ல உனக்கு வண்டி வேணும்? ஒன்றும் இல்லை, ஒரு 60-70 ஒரு வண்டி. 60-70? ஆமாம், அதுக்குள்ள சொல்லிட்டே இந்த வண்டி பார்க்க நச்சுன்னு எடுக்கணும். எல்லாம் அப்படியே வாயை பொழந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு வண்டி. அப்படி ஒரு வண்டி என்கிட்ட சொல்லிட்டேல. ஏறு வண்டியில உனக்கு தரமான வண்டி நான் வாங்கி தரேன். சரியா? சரி, ஓகே. ஒன்றுல உட்காண்டியா? உட்காந்து. இப்போ பாரு, இப்போ ஓட்ட மட்டும் பாரு. கழட்டவே முடியலையே. ஆகாது. இப்போ பாரு, கழண்டுருச்சு. நம்ம கை வச்சா எப்படி கழட்டாமல் இருக்க முடியுமா? தம்பி வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? திருப்பி கஸ்டமர்ரா. எனக்கு எங்களுக்கு வாங்க வெளியே சொல்லாத. வாங்க தம்பி. என்ன சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஒரு வண்டி நல்ல வண்டி பார்க்கணும்னே. சரி, யாருக்கு? வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நம்ம ஷோரூமுக்கு வந்துட்டீங்க. நம்ம ஒர்க் ஷாப்பில் தான் BMW, MMW எல்லா பைக்கும் இங்கே தான் ரெடி ஆகுது. புரியுதா? அதனால தரமான கடைக்கு வந்துருக்கீங்க. என்ன வண்டி, எந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்க வண்டி? ஒரு 60லேருந்து ஒரு 70க்குள்ள. 60? என்ன தம்பி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஊர் நம்ம கடையில் வந்துட்டு இந்த ரேட்டில் வாங்கணும்னா எப்படி முடியும்? ஏன்டா சும்மா அதெல்லாம் முடியும். கொஞ்சம் பாருங்க, நல்ல வண்டியா பாருங்க. சரி, எங்கே பாரு, ஒரு R1 போய் நிற்கிது. ஆமாம், 95,000 ரூபா. மாப்பிளைய பாருங்க. சரி, ஒரு 94,000 ரூபாய்க்கு எடுத்துக்க. 94 தயா வந்திருக்காரு. இறக்கும் புரியா அண்ணே. 94 முடியாது. ஒரு 70லிருந்து 75க்குள்ள ஒரு 50,000 ஒரு வண்டி எடுத்துக்கிறீங்களா? 50 நமக்கு 50. ஓகே. என்ன வண்டி? வண்டி வந்து அதாவது எப்படின்னா, மாப்பிள்ளை ஓட்டி போனா ஊரே பார்க்கணும். நான் சொல்றேன் மவுசான வண்டி. என்ன 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 வண்டி தெரியுமா? என்ன வண்டினே? பசங்களுக்குமே பிடிச்ச வண்டி. RX 100. மாப்பிள்ளை இரு, வண்டி எடுத்து வரேன். வண்டி எடுத்து வரேன் பாரு. எடுத்துருவானே. மாப்பிள்ளை ட்ரீட்லாம் வெட்டுதே உனக்கு. வண்டி வருது அங்க பாரு மாப்பிள்ளை, சிலுக்கு மாதிரி வருது மாப்பிள்ளை. இரு அமைதியா இரு. ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாரு. பாரு வண்டியா. வண்டி முடிக்கிறானே. புக்கு மாத்துறது எப்ப நாளைக்கே முடிச்சுக்கிறோம். புக்கு தாப்பா, நான் சொன்னல முதல்ல மவுசான வண்டின்னு. அது புக்கு எலி கடிச்சிச்சு. ஆமா, என்ன பண்றது? மவுசான வண்டி மாதிரி இதுதான் அந்த மவுசா. 50 இருக்கு. இல்லடா, 55,000 கேட்டான் அவன் ஃப்ரெண்டு, கொடுக்க மாட்டேன்ட்டேன். அதை வந்து போடா கம்முன்னு போடா. அது ஒண்ணும் இல்ல, அவர் புக்க கடிச்ச எலி மாதிரி அது காதை கடிக்கிற எலி. நம்ம எங்க பாருங்க, 50,000 ரூபாங்கிறது இந்த புக்கு இல்லைங்கிறனால தான் 50,000 ரூபாய்க்கு தரேன். இல்லைன்னு சொன்னா நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வேற வண்டி பாருங்க. நீ என்ன லாங் போறியா? லடாக் போறியா? இல்ல லோக்கல்ல ஓட்ட போற. இதுதானே வண்டி எடுங்க தம்பி, வண்டி எடுங்க தம்பி. நான் தரமான வண்டி, காசு எடுங்க தம்பி. நீ காசு எடி, எடி டக்கு முடியா. இது என்ன பரிசு? கிளம்பு வண்டி எடு, போ. வண்டி எடு. ஓகே. அப்பாடா, 5,000 வண்டியை 50,000 ரூபாய்க்கு தள்ளி விட்டோம். திருப்பி
ஆத்தியா அண்ணன் திறமைய மாத்தியா தொழிலை கத்துக்கடா. காத்து கத்துச்சு வா சாப்பிட வருவோம். இன்னைக்கு என்னென்ன ட்ரிப்பு போகிறது தெரியலையே. ஃபோன் அடித்தானே. சரி போவோம். ஏய் மாப்பிள்ள வா 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 வா. போமா. கொக்கியா? ஓகே மாப்பிள்ள. எங்க எந்த கோயிலுக்கியா? ஓகே ஓகே ஓகே. சரி வண்டி போவோம். இந்த கோயில் வந்துருச்சு. என்னடா கொக்கியா சிக்கியா? நக்கி நக்கியா? என்ன சிக்கி சிக்கி பேசுற? என்ன கதை? அப்படியா? ஏறா கொக்கி உன் டிக்கிய சீட்ல வை. போவோம். என்ன இந்த நேரத்தில் போன் வருது? வண்டி அது பாட்டில் போகும் மாப்பிள்ள. நீ வேற. ஹலோ நான் இங்கே தான் இருக்கேன். சொல்லு என்ன கதை? வண்டி பஞ்சரா? அந்த ஓட்ட வண்டியை வித்துட்டு வேற வண்டி வாங்கலாம்னு சொன்னா கேட்குறியா? சரி நான் வரேன். ஒரே சிக்கி ஒக்கி மக்கியா இருக்கு. சரி வை 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 வர வை. பாரு வண்டி 120 தாண்டுது பாரு. இந்த நிப்பாடு நிப்பாடு. ஏய் எடா மக்கி வாடாங்க. மாப்ள மாப்ள கரெக்ட்டா வண்டி என்ன மாப்ள ரைட் ஓகே ஒண்ணு மட்டும் டேய் ஜாலி. ஏறு. ஓட்டு மாப்ள அடுத்து மாப்ள. ஏய் இங்க பாரு. சிக்கி சிக்கி கொக்கி முக்கி வண்டி வண்டி முக்கி முக்கி போகுதுடா. ஏன்டா சாவடிக்கிறீங்க? ரூல்ஸ். ஆமா போன் அடிச்சான்ல காலையில. சரி அப்படியே போய் பார்த்துட்டு போவோம். அவனை இதுக்கு மேல போக மாட்டேங்குதுடா. இருங்கடா. 250 வண்டியே 200 தான்டா. ஓகே ஓகே ஸ்டாப் ஸ்டாப். இந்த நிக்கிறான் பாரு. ரூல்ஸ் போயிட்டு என்ன ரூல்ஸ் மெயின் பண்ண மாட்டீங்களா? ரூல்ஸ் இப்படி வா. என்ன சொல்லு? ரூல்ஸ் தானே. ரூல்ஸ் தெளிவா ரூல்ஸ். 4 பேர் போறது தப்பு. கரெக்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். உன்னை மேனேஜ் பண்றது என் மாப்பிள்ள ராஜ் தான் கரெக்டா இருப்பான். ராஜ் நீ மேனேஜ் பண்ணு. உன்னை ஏத்தல. இப்ப அதே மாப்பிள்ள நடக்க போகுது. அர்ஜுனர் பில்லு அரிச்சந்திர சொல்லு இவனோட சொல்லு போய்க்காது. அப்படியே போயிடு. டேய் என்ன இவ்வளோ நேரம் வேகமாக வந்துட்டு இருந்தா திடீர்னு ஸ்லோ ஆகுது வண்டி. மாப்பிள்ள ஸ்கூட்டி அவ்வளோதான் மாப்பிள்ள போகும். நம்ம வந்துகிட்டு இருக்க சூப்பர் பைக் ஆச்சுரா. அங்கே பாரு மாப்பிள்ள முன்னாடி பாரு மாப்பிள்ள. ஆமா கருப்பு மைனா. அந்த கருப்பு மைனாவை இன்னைக்கு வந்து நம்ம கொத்துறோம். செருப்பு பியும். நீ லெஃப்ட் எடுத்து போ. லெஃப்ட் எடுத்து போவா? அதுக்காக இங்கே வந்திருக்கோம் மாப்பிள்ள. இப்போ பாரு மாப்பிள்ள. அது சரி நீ அமைதியா மாப்பிள்ள. நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் மாப்பிள்ள ரைட்ல இண்டிகேட்டர் போடுறா பாரு. மாப்பிள்ள எப்பயுமே தெரிஞ்சுக்க சொல்லு. பொண்ணுங்க ரைட்ல இண்டிகேட்டர் போட்டா லெஃப்ட்ல திரும்புறாங்க. லெஃப்ட்ல திரும்பாளா? ரைட் இண்டிகேட்டர் போட்டா ரைட்ல தானே திரும்புவாங்க. அது வந்து அந்த காலம். இது வசந்தன் கோகம். ஆமாடா நீ சொன்ன மாதிரி லெஃப்ட்ல தான் திரும்புறா. வாத்தியா மாப்பிள்ள. ஆஹா நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீடா. எத்தனை வருஷம் படம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாப்பிள்ள? அதெல்லாம் கை வந்த கிளம்ப மாப்பிள்ள. நீ வா மாப்பிள்ள நான் பாத்துக்கிறேன். ஓகே போ. பொறுமை பொறுமை. லெஃப்ட் எடுக்காத லெஃப்ட் எடுக்காத. லாரி 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 மாப்பிள்ள. ஐயோ அம்மா. மாப்பிள்ள சரி விடு. ஃபீல் பண்ணாத. விடு 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 போய் தொலை. விடு ஒன்றும் அடிக்கல. கீழே விழுந்ததுக்காக ஃபீல் பண்ணல மாப்பிள்ள. ஊட்டி போயிருச்சே மாப்பிள்ள. மாப்பிள்ள நடத்த மாப்பிள்ள ஆட்டிட்டு இருக்க. என்ன மாப்பிள்ள 100 வச்சு அவ்வளவு எப்படி மாப்பிள்ள போறது? மாப்பிள்ள அம்மா மாப்பிள்ள நடக்க விட்டா உன்னை கொண்டுருவேன் பாத்துக்க. போட்டு மாப்பிள்ள பொறுமை பொறுமை கொண்டே இல்ல. என்ன மாப்பிள்ள போய் காட்டுறேன். சரி போய் தொலை பாரு. என்னடா சாட்சி போடுற? இது வேறையா?
விசேஷம்? என்ன மாப்பிள்ள வண்டி நின்றுச்சு? ஐயோ இது மாப்ள பொறுமை என்ன பொறுமையாரு? ஏன் அதே பெட்ரோல் இல்லையேடா. இறங்க மறுபடியுமாடா? நான் நடந்து போயிருவாடா. மறுபடியுமாடா? ரைட்ரா, கொண்டாடா நீ. ரைட்ரா. எப்படி வந்த பத்தியா மாப்பிள்ள 150 மீட்டர் அடிச்சிருக்கிறேன். மாப்பிள்ள 150 மீட்டர் ஆயிடுச்சு. இந்த பையன் வரேன் நான் என்னாச்சுன்னு தெரியலையே, இன்னும் ஆளை காணும். ஐயோ என்ன ஃபோன் அடிக்குது இந்த நேரத்தில்? ஹலோ வண்டி பஞ்சரா? ஒன்று நம்பி நான் வண்டியை ரெடி பண்ணாமல் இருந்தேனடா. சரி 2 ஹவர்லாம் இருக்க முடியாது, நான் கிளம்பணும். சரி நான் ஏதாவது ரெடி பண்ணி போய்க்க, நீ வை. இவங்க நம்புறதுக்கு எவனை நம்புறதுனே தெரியலையே. யார் கிடைக்கலாம்? பெரியப்பா நம்பர் இருக்குது ஸ்டார்டிங்லேயே, அடிப்போம். அவ்வளோ அப்பா பெரியப்பா எங்கே பாருங்க? வயக்காட்டில் இருக்கியா? இல்லைப்பா வண்டி ஒன்றும் இல்லை, ஏர்போர்ட்டுக்கு போகணும் அர்ஜென்ட்டா. எங்கே வண்டி பசங்களை நம்பி இருந்தேன், கடைசியில் அவங்க ஏதாவது வண்டி ரெடி பண்ணு. சரி ரைட் ஓகே. நல்ல மனுஷனாக இருக்காரப்பா, இவரை போய் சந்தேகப்பட்டு இருக்கோம் தன்னால. சரி பெரியப்பா என்ன கதை? வண்டி பின்னாடி வருதாண்ணா? இந்த வண்டிலையா? இந்த வண்டி யாவா? அருமை தெரியுமா உனக்கு? என்ன அருமை? நம்ம இந்த காலத்துல வண்டி வச்சிருக்கீங்க, ஒருத்தர் கீழே உட்காந்து தினமும் மேல உட்காந்துருக்கீங்க. சரி 4 புல்லு கொடுத்துக்கு போய் விட முடியுமா? அது முடியாதுதான். அதுக்கு இந்த வண்டியில எப்படியா போக முடியும்? இந்த வண்டியில உட்கார அழகா போய் தரலாம் அப்படிங்கிற. அப்புறம் வண்டியோட மதிப்பு தெரியாம பேசிட்டு இருக்க நீ. என்ன சரி இந்தா லக்கேஜ் எப்படி உள்ள நல்லா வசதியாக இருக்கு. மறந்துடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஐயோ பையனா லைக்கா லைக் பெரியப்பா மறக்காம லைக் பண்ணுங்க. பெரியப்பா கமெண்ட் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.